சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சாவுத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏடி இந்த கல்யாணம் எப்படி நடந்துருமோ? எனக்கு ஒரு இதா இருக்கு." "அது எப்படிம்மா நடக்கும்? இப்போ சேது வந்துட்டாரு. ஏதோ ஒரு விஷயத்த இப்போ சொல்ல போறாரு. கல்யாணம் நிற்க போகுது. பார்ப்போம். வாடி, நீ என்னமோ சொல்ற, என்னமோ நடக்க போகுது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்தால் போதும். 1,00,00,000 இவங்க கைக்கு போகக்கூடாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழ் நின்று பார்த்துட்டு இருக்காங்க சேதுவை. என்ன திடீர்னு வந்து இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு. இங்கே ராஜாங்க வந்து பேசுகிறாரு. என் தம்பி மகன் எங்கள் குடும்பத்தை எல்லார் உயிரும் முக்கியம்னு நினச்சி தான் உயிரையே அர்ப்பணித்து மற்றவங்க எல்லார் உயிரும் காப்பாற்றின என் தம்பி மகனுக்கு இந்த 1,00,00,000 செக் ரிலீஃப் கொடுக்கறது நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே நம்ம சேதுக்கு, அப்பா நிறுத்துங்க. என்ன என்ன சேது, எதுக்கு நிறுத்த சொல்கிறேன்? மருந்து கொண்டு வந்தது போஸு கிடையாது. அதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. என்னப்பா திடீர்னு உன் பொண்டாட்டிக்கு சக்காலத்து பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவள் என்ன செஞ்சா? என் மகன்லாம் கொண்டு வந்தான். அது உங்கள் மகன்கிட்ட கேளுங்க. உங்கள் மகன் கொண்டு வந்தது கிடையாது. நம்ம தமிழை அடித்து போட்டு மருந்தை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. எப்பா, நீங்கள் எதுனானா கரெக்டாக விஷயம் இருந்தால் மட்டும்தான் அதை நம்புவீங்க. எதுவும் ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது தெரிஞ்சு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ சொல்கிறேன் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு சேது. அதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு ஈஸ்வரியும் பயங்கரமாக கேட்குறாங்க. இந்த சைடில் அப்பச்சி கேட்குறாங்க, என்னப்பா சேது திடீர்னு கொண்டு வந்து தம்பி மேலே இப்படி ஒரு பழியை போடுற? வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து காப்பாற்றும் போது போஸு தான் மருந்தை கொண்டு வந்ததை நாங்கள் கண்ணால் எல்லாரும் பார்த்தோமே. அம்மா, வீட்டில் இருக்கக்கூடியவங்க அம்மாலேருந்து அப்பச்சிலேருந்து அப்பாலேருந்து எல்லாருமே பார்த்தது உண்மைதான். ஆனால் மருந்து உள்ளே கொண்டு வரும்போது தான் பார்த்தீங்க. ஆனால் மருந்தை நம்ம போஸு நம்ம தமிழை அடித்து போட்டு கொண்டு வந்த ஆள் இவர் கொண்டு வந்துட்டு இவர் கொண்டு வந்த மாதிரி ஏமாற்றிட்டார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை சொல்லதுக்காண்டி நான் அங்கேருந்து உள்ள ஆளே கூப்பிட்டு வந்துட்டேன். இவங்க தான் வைத்தியர், அங்கே உள்ளவங்க. அவங்களுடைய மக தான் வந்து தமிழை காப்பாற்றிருக்காங்க. போஸை கண்ணால் இவங்க அடிக்கும் போது பார்த்த ஆள் இவங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. என்ன போஸு இப்படி சொல்கிற? திடீர்னு என் புள்ள ஒரு விஷயம் பண்ணாலும் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இப்படி தானே பண்ணுறீங்க. ஐயோ ஐயோ, அந்த சாமி ஏதாவது கேட்குதா? எங்கள் குடும்பத்துக்கு தான் ஒரு விஷயமா செய்ய வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு இப்படி நினைக்கிங்களா அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறாங்க. இதை கேட்ட நம்ம சேது சொல்கிறாரு, இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்கள் எனக்கும் அம்மா மாதிரி. நீங்கள் உண்மையை சொல்கிறது, உங்கள் பையன் வந்து உண்மையை சொல்ல போகிறதில்ல. அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். ஆனால் தமிழை இப்படி அடித்து போட்டு கொண்டு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு சேது. எப்பா, இதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராஜாங்கம். ராஜாங்கம் கேட்டோன்னே நம்ம ஈஸ்வரி, ஆமாம் இப்போ மாமா சொன்ன மாதிரி என்ன ஆதாரம் இருக்குது? ஆனால் அடித்து போட்டது உண்மை அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜாங்கம் கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டோன்னே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த கதை